இன்னைக்கு நம்ம கூட the very beautiful, the very gracious, the amazing lady, we have Archana ma'am. உங்களுடைய ஷூட் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு? இந்த பொண்ணை போட்டால் படத்தில் ஒரு ஃப்ரேமில் கூட சரியாக வராது. அந்த ஃபஸ்ட் டே ஷூட்டுங்கிறதே இல்லை. ஐ வாஸ் ரிஜெக்டட் ஃப்ரம் சினிமா. ஒரு ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் பாலு மகேந்திரா அவர்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதுமே நான் கேட்ட முதல் கேள்வி, நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கேன், நான் நடிக்கலாமா? அவர் ரொம்ப ஆச்சரியமாக என் முகத்தை பார்த்தாரு. இந்த உலகத்தில் எல்லாமே எளிமையாக இருக்கும். என் சினிமாவும் ரொம்ப எளிமையான ஒரு சினிமா. என்னுடைய எளிமையான சினிமாவில் உன்ன மாதிரி ஒரு எளிமையான ஒரு பொண்ணு போதும். என்னுடைய செகண்ட் நேஷ்னல் அவார்டு வந்த படம் தாசி தான் எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சிங் ரோல். ஏன்னா அந்த ஜமீன்தார் குடும்பத்தில் தாசி பெண்ணை வெறும் அந்த வீட்டு வேலைகளுக்கு மட்டும்தான் இல்லை, அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இல்லை, செக்ஷுவலாகவும் எல்லா விதத்துலேயும் இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. That's really a challenge. அந்த கல்ச்சரை புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அந்த சீன்ஸ் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஒரு போல்டு அட்டெம்ப்ட். அது மோகன் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர். இது வரைக்கும் நான் எந்த இன்டர்வியூலையும் நான் சொல்லலை. Wow. And I feel so happy. எனக்கு இதெல்லாம் ரொம்ப அழகான நினைவுகளை நீங்க கொடுக்குறீங்க அனன்யா. Thank you so much. Thank you அம்மா. தந்தானேனா தந்தானேனா தந்தானேனா. வணக்கம் மேம். வணக்கம். உங்களோட ஒரிஜின் எங்க? வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஒரிஜின் எதுவாக இருந்தாலும் நான் தமிழ்நாட்டில் இருந்து தான். என்னுடைய ஊர் சென்னை மட்டும்தான். தி ரியல் தமிழச்சி. ஆமாம். தமிழ்நாட்டை தாண்டி நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஸோ நீங்கள் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க. அப்புறம் அங்கே ஒரு அமெரிக்கன் டைரக்டர் வில்லியம் கிரீவ்ஸ், you met him and he saw your acting skills and he referred you to the another amazing Balu Mahendra sir. So and the event patti illa and the beautiful situation from which we got to know Sudha alias Archana amma to the world. ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடந்திருந்தது. அதுக்கு அமெரிக்கன் டைரக்டர் வில்லியம் கிரீவ்ஸ் அவர்கள் வந்திருந்தாங்க. அதில் ஒரு ஒரு சீன் ப்ராக்டிக்கல் ஒன்று பண்ணோம். நானும் நாசரும் நாங்கள் 2 பேர் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதை பார்த்து முடிஞ்சதுமே சாயங்காலமே எங்களை ஒரு டைரக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனார். 2 பேரையும். நாங்கள் யாருக்கிட்ட என்ன வயசும் சின்னது, கேட்கவும் முடியாது யாருக்கிட்ட எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு. அங்கே போய் பார்த்ததுமே சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் பாலு மகேந்திரா அவர்கள் அங்கே இருந்தார். அப்போத்துக்கே ரொம்ப அவரை பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருந்தது. என்ன 3ஆம் பிறை என்கிற படம் பார்க்காதவங்களே இல்லை. ஆமாம். அந்த அந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது மனசில். அவரை பார்த்ததுமே அப்படியே திகைச்சு போயிருந்தோம் 2 பேருமே, நானும் நாசரும். அதுக்கப்புறம்தான் ஆக்சுவலாக இந்த சினிமா என்கிறது ஒன்று ஆரம்பிக்கிறது யாரோ தமிழ்நாட்டில் செய்யலை எனக்கு. அது ஒரு அமெரிக்கன் டைரக்டர் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் அதுன்னு சொல்லணும். பாலு மகேந்திரா சாருடைய அறிமுகம். அம்மா, உங்களுடைய ஷூட் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் டே ஷூட்டு ஏதோ ஒரு டைரக்டர் என்னை படத்தில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஃபஸ்ட் டே ஷூட் வச்சாங்க. ஆனால் அது ஷூட்டிங்னு சொல்கிறதா வேற என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. புரியலை. எதுக்குன்னா இந்த பொண்ணு முதல்ல இந்த படத்தில் வேணுமா வேண்டாமா? சில பேர் பாவம் படத்தில் போட்டு இப்போ தூக்கக்கூடாது நினைக்கிற ஒரு வர்க்கம். சில பேர் இல்லைங்க, இந்த பொண்ணை போட்டால் படத்தில் ஒரு ஃப்ரேமில் கூட நல்ல தெரியாது, சரியா வராது அப்படின்னு சில பேர். சில பேர்
மிக்ஸ்டு கருத்துக்கள் இருந்தது, ரியாக்ஷன் இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கிறதே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு விவாதங்களோட தான் போச்சு. ஐ வாஸ் ரிஜெக்டட் ஃப்ரம் சினிமா. And yet we have the only South Indian film actress who has received national awards consecutively. Oh wow, that's the biggest inspiration. நீங்க ஒரு பெரிய icon, and you are telling me that you got rejected on the first day? Yes. Oh, that was a shocker to me. அப்புறம் பாலு சாரோட how did you start and how that was taken ahead? இந்த ரிஜெக்ஷன் நடந்தது கொஞ்ச நாளில் பாலு மகேந்திரா அவர்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. நான் போனதுமே உட்கார வச்சு ஒரு 50-60 ஸ்டில்ஸ் எடுத்தார் எனக்கு. அவர் கேமரா வச்சா அவ்வளோதான், ஒரு 50-60 ஸ்டில்ஸ் எடுத்தார், மேபி அதுக்கு மேலேயும். அப்புறமா ஒரு 4 நாள் கழித்து வர சொன்னார். மறுபடியும் போனேன். இந்த படத்தில் நீ நடிக்கிற, என்னுடைய அடுத்த படத்தில்னார். ஸோ எப்படி இருக்கும் ஒரு ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு மாஸ்டர், அவர் என்னை உட்கார வச்சு நீ என்னுடைய அடுத்த படத்தில் நடிக்கிற, அதுவும் கதாநாயகியாக நடிக்கிற. அதுமே நான் கேட்ட முதல் கேள்வி, நான் நடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இதுதான் என் கேள்வியாக இருந்தது. அப்போ அவர் ரொம்ப ஆச்சரியமாக என் முகத்தை பார்த்தாரு. ஏன் நடிக்கக்கூடாது, நீ ஏன் நடிக்கக்கூடாது, என்ன கேள்வி இதுன்னாரு. நான் சொன்னேன், இல்லை நான் ஆல்ரெடி ஐ ஆம் ரிஜெக்டட், அதனால் இது நான் கேட்டேன், அவ்வளோதான். நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கேன், ரொம்ப எளிமையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். இதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அந்த பொண்ணு, ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை, சிம்பிளாக இருக்குது, இதுதான், இந்த கமெண்ட்ஸ் தான் வந்திருந்தது. அப்போ அவர் சொன்னார், பாரு, அன்பு ரொம்ப எளிமையாக இருக்கும், பாசம் ரொம்ப எளிமையாக இருக்கும், மனித உறவுகள் ரொம்ப எளிமையாக இருக்கும், காதல் ரொம்ப எளிமையாக இருக்கும், கோவங்கள் தாபங்கள் இதெல்லாம் கூட எளிமையாக இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாமே எளிமையாக இருக்கும். என் சினிமாவும் ரொம்ப எளிமையான ஒரு சினிமா. என்னுடைய எளிமையான சினிமாவில் உன்ன மாதிரி ஒரு எளிமையான ஒரு பொண்ணு போதும். வாவ். என் சினிமாவோட கதாநாயகி எப்பவுமே எளிமையாக இருக்கணும். அந்த வார்த்தைகள் தான் என்னுடைய இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய பயணம். தாசி அப்புறம் வீடு, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லட்டுமாமா? வீடுங்கிறது வந்துட்டு ஒரு அதுக்கு கைடன்ஸ் ரொம்ப தேவைப்படலை. எதுக்குன்னா ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்துட்டு பாலு மகேந்திரா அவர்கள் தான் சொல்லி கொடுப்பாரு. அப்படியே குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், எனக்கு மட்டும்தான் இல்லை, சொல்லி கொடுப்பாரு. அவர் படத்தில் நடிக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்காது, சொல்கிறது செஞ்சால் போதும். ஆனால் எனக்கு என்னுடைய செகண்ட் நேஷ்னல் அவார்டு வந்த படம் தாசி தான் எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சிங் ரோல். ஏன்னா இட்ஸ் அ பீரியட் ஃபில்ம். கிட்டத்தட்ட அது 100 வருடங்களுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள். அது ஒரு ஜமீன்தார் குடும்பங்களில் அவங்க வீட்டுக்கு மருமகள் வர்றப்ப, அந்த ஜமீன்தார் குடும்பத்தில் அந்த மருமகளோட ஒரு வேலைக்காரி, ஒரு தாசி பெண்ணையும் கூட்டிட்டு வருவாங்க. அந்த தாசி பெண்ணை வெறும் அந்த வீட்டு வேலைகளுக்கு மட்டும்தான் இல்லை, அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இல்லை, அந்த வீட்டுக்கு வர்ற ஒவ்வொரு ரிலேஷனும், அந்த அம்மாவோடைய கணவர் முதற்கொண்டு, அந்த அம்மாவோட தம்பிங்க முதற்கொண்டு, அந்த வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுங்க முதற்கொண்டு, செக்ஷுவலாகவும் எல்லா விதத்துலேயும் இவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காஸ்டியூமு, அந்த பீரியடு, அந்த லுக்ஸு, அதுக்கப்புறம் அந்த எமோஷன்ஸு அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் எங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அதுக்கு நிறைய ரிசர்ச் ஒர்க் தேவைப்படுது. அதுக்கு நான் போனேன். அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் கூட இருந்துக்கிட்டு இருக்காங்க.
எங்கேயோ ஒரு ரிமோட் வில்லேஜஸில் அந்த தாசிங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. டைரக்டர் பி நரசிங் ராவ் தான் டைரக்ட் பண்ணார். அவர் ஒரு பேரலல் சினிமாவை மட்டும்தான் அவர் டச் பண்ணியிருக்காரு, மற்ற எந்த சினிமாவும் அவர் டச் பண்ணல. ஸோ அது எனக்கு ஒரு சேலஞ்சிங் ரோலாக இருந்தது. ஸோ அது அப்போ உங்க வயசு என்னம்மா? அப்போ என்ன ஒரு கேட்கலாமா? ஐயோ கண்டிப்பாக. ரொம்ப ஏஜ்ங்கிறது எப்போவுமே கிரேஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ என்ன 22க்குள்ளே முடித்தேன் அந்த படம் வந்துட்டு. 21, 22க்குள்ளே தான் முடிச்சிட்டேன். எதுக்கு கேட்டேன்னா, சில ஏஜுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். டு அண்டர்ஸ்டாண்ட் த சீன், டு அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு இது இப்படி அப்படின்னு எங்களுக்கு புரியறதுக்கு ஒரு ஏஜ் வேணும். யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். ஸோ that's really a challenge if you definitely அந்த கல்ச்சரை புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அந்த சீன்ஸ் பண்றதுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு போல்ட் அட்டெம்ப்ட். அது அந்த நேரத்துல ரொம்ப பெரிய போல்ட் அட்டெம்ப்ட். அது ஒரு விதத்துல அது ஒரு ரிஸ்கி கேரக்டர் இல்ல? ஆமா, கண்டிப்பா 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 அது ரிஸ்கி கேரக்டர் தான். ஏன்னா நார்த்ல இருந்தாங்க அந்த மாதிரி ரோல்ஸ் பண்றதுக்கு நிறைய பேர் அந்த நேரத்துல. ஷபானா ஆஸ்மி மேடம், அதுக்கப்புறம் ஸ்மிதா பட்டேல், தீப்தி நவல், இப்படி எல்லாம் நார்த்ல இருந்தாங்க. நம்ம சவுத்தில் வந்துட்டு அந்த ஒரு போல்டு ரோல் பண்ணுறதுக்கு, அதுவும் தெலுங்குல அப்படி ஒன்று பண்ணுறது வந்துட்டு எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஆனால் ஐ எம் கிரேட்ஃபுல் டு த டைரக்டர்ஸ். எனக்கு அப்படிப்பட்ட நல்ல டைரக்டர்ஸ் கிடச்சிருக்காங்க. அவங்களுடைய கைடன்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரிஸ்க் எடுத்து ரொம்ப அழகாக என்னை ஹேண்டில் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு தெலுங்கு தெரியுமாமா? தெலுங்கு எங்கள் மதருடைய ஒரு மதருடைய இதுதான். நாங்கள் தான் இங்கே பழகிட்டோம் தவிர தெலுங்கு வந்துட்டு பேச தெரியும். ஆமாம், நான் சில பேர் சொல்கிறேன், உங்களோட மெமரிஸ் சொல்லுவீங்களா? பாலு மகேந்திரா சார். என்னுடைய கெரியர் ஆரம்பித்த நாளில் இருந்து இப்போ அவர் இல்லைன்னாலும் அவருடைய ப்ரெசன்ஸ் என்னுடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. சினிமாவை பற்றி எனக்கு என்ன சூட் ஆகும், என் முகத்துக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சா நான் என்ன பண்ண முடியும், எப்படி இருக்கும், என்னுடைய அந்த அவுட் எப்படி வரணும், என்ன எக்ஸ்பிரஷன் இந்த பொண்ணு முகத்தில் வந்தால் நல்லா இருக்கும், எங்கிறதுல இருந்து பர்சனல் லைஃப்பில் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னேன் இல்லையா, அந்த சிம்பிளிசிட்டி, என்ன கிடைச்சாலும் அந்த சிம்பிள் லைஃப் ஒன்று நான் வாழ கற்றுக்கிட்டதே பாலு மகேந்திரா சார்கிட்ட இருந்து தான். அந்த இமேஜ் வந்துட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அது எனக்கு ரொம்ப பெரிய அளவில் என்னை வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. அது என்னென்னைக்குமே வந்துட்டு இனி அது அழியாது. சொன்ன அவரை பற்றி ஒரு நாள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்தது மோகன். ஓகே அனன்யா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு முக்கியமான விஷயம் மோகனை பற்றி சொல்லியே ஆகணும். மோகன் கூட நான் ஒரே ஒரு படம் தான் நடித்தேன், ஒரே ஒரு பாடலில் தான் நான் நடித்தேன், ரெட்டைவால் குருவி. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த 20-25 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு தடவை கூட என்ன மோகனை பற்றி யாருமே கேட்கல. ஒன்லி யூ ஆஸ்க்ட் மீ திஸ் குவெஸ்சன். ஓகே, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அது மட்டும் இல்லை, மோகனை பற்றி நானாகவும் சொல்லலை. அது ரொம்ப பெரிய தப்பு நான் பண்ணது, ரொம்ப தப்பு. அது என்னமோ அது அமையலை. மோகன் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் ஒரே ஒரு படத்துல நடிச்சாலும் அந்த பாடல்கள் என்கிறப்ப மோகனோட ஞாபகம் தான் வரும் மக்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் கூட. அவரு கூட அந்த ஒரே ஒரு பாட்டு ராஜராஜ சோழன் நான் அங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் இன்னைக்கு அந்த பாட்டு ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் மோகன் வந்து அந்த நேரத்தில் வந்து ரொம்ப நல்ல அட்டெம்ப்ட் எடுத்திருந்தாரு ஆர்டிஸ்டா. 100வது நாள் இன்னொரு படம் பண்ணார். பார்த்தா அவர்
நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 ரோலும் ஒரே படத்தில் நடிச்சிருக்காரு. ஓ, அவரை எல்லாருமே வந்துட்டு ஒரு மைக் வச்சு அவர் பாடிக்கிட்டு இருந்தாரு எங்கிறது மட்டும்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப 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 மௌனராகம் இப்படி பல படங்கள் இருக்கு. அவருடைய அந்த ஆர்டிஸ்டா தான் ஒரு நல்ல நடிகன் எங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி எவ்வளவோ அழகான படங்கள் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த மியூசிக் எங்கிறது, இந்த பாடல்கள் எங்கிறது அந்த காலகட்டத்தில் அவர் பாடினாதான் இந்த பாட்டு அழகா இருக்குமோ என்கிற அந்த இமேஜை கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஸோ மோகன் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர். இது வரைக்கும் நான் எந்த இன்டர்வியூலையும் நான் சொல்லலை. அண்ட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. நீங்கள் இந்த கேள்வி கேட்காமலேயே இருந்தால் நான் சொல்லாமலேயே இருந்திருப்பேன். அது தவிர்த்து போயிடுச்சு. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அது எதுக்கோ சொல்லலை. இப்போ நினைக்கிறப்ப சந்தோஷமா இருக்கு. அந்த படம் நடித்ததே எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. மோகன் மாதிரி ஒரு நல்ல நடிகர் கூட நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சங்கர் நாக். எஸ், சங்கர் நாக்ங்கிற அவர் வந்துட்டு அவரே ஒரு மிகச்சிறந்த நடிகர் கர்நாடகாவில். ஆமாம். ஆனால் நம்ம தமிழ் முகம் ரொம்ப இருக்கும் அவரில். அவர் ஒரு படம் ஒந்து முத்தின கதை அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கோஸ்டல் ஏரியாவில் நடந்த ஒரு படம். அதில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டாக்டர் ராஜ்குமார் அவர்களோட நடித்தது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அந்த படமே வந்து ஒன்ஸ் அகேன் அது என்னன்னு தெரியல, அது நான் நடிக்கிற ஜோனரில் உள்ள ஒரு படம். எஸ் எஸ். அந்த படத்துக்காக நான் அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். ஒரு பாடலே வந்துட்டு அண்டர் வாட்டரில் அவர் பண்ணியிருந்தாரு. ஆமாம், ஷூட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப அந்த நேரத்திலேயே ஒரு இங்கிலீஷ் ஃபில்ம் டச்சோடு இருக்கும் அந்த படம். அண்ட் அவர் ஒரு சிறந்த டெக்னீஷியன். அப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணி அதுலேயும் என்ன அழைச்சது, ஐ எம் லக்கி, வெரி லக்கி. எனக்கு இதெல்லாம் ரொம்ப அழகான நினைவுகளை நீங்க கொடுக்குறீங்க அனன்யா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அம்மா. இட்ஸ் அ பிளஷர் பிகாஸ் we have had such great artists and technicians. Yes. அந்த நேரில். ஆமாம், அவங்க அந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப அவருடைய மனைவி அருந்ததி நாகை பற்றி சொல்லணும். அவங்க தான் காஸ்டியூம் டிசைனர். ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க அந்த நேரத்தில் வந்துட்டு விமன் காஸ்டிங் டிசைனர். அந்த படத்தோடைய டோட்டல் காஸ்டிங் டிசைனர் அவங்க தான். அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க் வந்துட்டு வார்த்தைகளே இல்லை. அவங்களாவே ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். எல்லாருமே என்னை ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி வச்சு என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த யூனிட்லேயே. ரொம்ப அழகான ஒரு படம், அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ராஜ்குமார் சாரோட ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. சங்கர் நாக் அவர்களோட ஞாபகம் வந்திருக்கு. இவங்க 2 பேரையும் இந்த அழகான ஒரு காலை பொழுதுல ஞாபகப்படுத்தினதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. அடுத்த பேருமா பானுச்சந்தர். எஸ், பானு கூட தான் என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் பானு கூட தான். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபஸ்ட் நேஷ்னல் அவார்டு வந்ததும் பானுச்சந்தர் கூட தான். அதுக்கப்புறம் என்னுடைய நந்தி அவார்டு வந்தது எனக்கு தெலுங்கில் ஒரு படம் நடித்ததுக்கு. அதுலேயும் பானுச்சந்தர் தான். பானுச்சந்தர் வந்துட்டு ஹீ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் மை கெரியர். என்னுடைய எல்லா இம்பார்ட்டண்ட் ஃபிலிம்ஸும் நான் பானுச்சந்தர் கூட தான் நான் பண்ணேன். ஆனால் எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஒரு ஹீரோயினாக தான் தெரியும். ஆனால் பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு பானு இஸ் மோர் தென் மை பிரதர். அண்ணையா அப்படின்னு கூப்பிட்டேன்னா எங்க இன்னொரு தடவை கூப்பிடு, எனக்கு தேன் பாயிற மாதிரி இருக்கு, இன்னொரு தடவை கூப்பிடுறா. So that kind of rapport we have. So I'm very happy. He is like ஒரு என்னுடைய குடும்பத்துல எனக்கு ஒரு அண்ணன் இல்லாத குறை பானு தேத்துட்டாரு. அம்மா, உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ், அப்புறம் ஹீரோ, ஹீரோயின்
what are your genre of movies that you like to watch? அது என்னன்னே தெரியல. ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு வந்துட்டு நிறைய பேரலல் சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி இதுவாக தான் காரணமாக இருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் ஒரு பெயின்ஃபுல் லைஃபுக்கும் ஒரு யதார்த்தத்துக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது பேரலல் சினிமா தான். அதாவது கமர்ஷியல் சினிமாவில் அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு காதல் அப்படின்னா அது கமர்ஷியல் சினிமாவில் சொல்கிறது வேற, ஒரு பேரலல் சினிமா ஆர்ட் சினிமாவில் சொல்கிறது வேற. ஸோ ஆர்ட் சினிமாவில் ரொம்ப ஒரு அன்டோல்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நிறையா இருக்கும். கரெக்ட். கமர்ஷியல் சினிமாவில் எப்போவுமே வந்துட்டு நேரடியாகவே இருக்கும். சஸ்பென்ஸ் வேணும்னா சஸ்பென்ஸ்க்காக மட்டும்தான் சஸ்பென்ஸ் எடுக்கப்படும். ஸோ எனக்கு நிறைய பேரலல் சினிமா எங்கிறத விட அந்த யதார்த்த சினிமா எங்கிறது எனக்கு எப்போவுமே பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா ஆரம்பித்த நாளில் இருந்து ரொம்ப யதார்த்தத்துக்கு நிறைய வந்துட்டு வரவேற்பு கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு நீங்களும் நானும் கூட பிறந்திருக்க மாட்டோம். தேவதாஸ் எங்கிறது வந்துட்டு நீங்கள் ஆர்ட் சினிமா அப்படின்னு சொல்லுவீங்களா, கமர்ஷியல் சினிமான்னு சொல்லுவீங்களா? படம் பூரா ஒரு ஆர்ட் சினிமா மாதிரி போய்கிட்டு இருக்கும். கரெக்ட். அதில் மியூசிக் டாமினேட் ஆகிக்கிட்டு இருக்கும், ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் டாமினேட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ நான் சினிமாவை வந்து தேவதாஸ் டைமில் இருந்து நான் வந்து பார்த்துக்கிட்டே தான் வர்றேன். நான் பார்க்காத படங்களே இல்லைன்னு சொல்லணும், சவுத்துலேயும் நார்த்துலேயும். இப்போ இந்த ஓல்டு ஃபிலிம்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் ஃபிக்ஷனாக இருந்தாலும், க்ரைமாக இருந்தாலும், த்ரில்லராக இருந்தாலும், ஏன் அது வந்து ஒரு கோஸ்ட் மூவியாக இருந்தாலும், அது வந்து ஒரு ஆர்ட் சினிமாவுக்கு கொடுக்குற ஒரு அப்ரோச் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில். இத்தனைக்குமே டெக்னிக்கலாக பெருசாக வந்துட்டு எந்த அட்வான்ஸ்டாகவும் இருக்காது. ஆனால் ஏன் அது அந்த லைட்டிங்கும் சரி, அந்த அப்ரோச்சும் சரி எதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மாஸ்டர்ஸ் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. மார்க்கஸ் பாட்லே மாதிரி, இந்த மாதிரி சில மாஸ்டர்ஸ் ஒர்க் பண்ண படங்களாக இருக்கும். ஸோ அதுதான் எங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னாக்க பாசமலர். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அண்ணன் தங்கச்சிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப், அதுக்கான படம்னா எத்தனை ஆயிரக்கணக்கான படங்கள் தாண்டிடுச்சு எல்லா லாங்குவேஜ்லேயும் நான் கேட்குறேன். ஆனால் பாசமலரை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாசமலருடைய அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை தான் வந்துட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ரைவல்ரி பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன் அப்படின்னு பார்த்தா தங்கப்பதக்கம். அதாவது ஒரு அப்பாவுக்கு எதிரிகள் இருக்கலாம், ஆனால் ஒரு மகன் தான் எதிரி என்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்த ஒரு படம் தங்கப்பதக்கம். அது மட்டும் இல்லை, அதில் பல விஷயங்கள் இருக்கும். எதிரி என்கிறவர் வந்துட்டு வெளியில இருந்து வந்தால் நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம். ஆனால் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு எதிரி இருந்தா இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய குடும்பங்கள்லையும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம குடும்பங்கள்லையே பார்த்தா யாரோ ஒருத்தங்க நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருப்பாங்க. அதனால் வாழ்க்கையும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை எல்லாமே சின்ன பின்னமாகிக்கிட்டு இருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் கூட அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த உள்ள இருக்கிற இந்த நமக்குள்ள இருக்கிற இந்த எதிரியை நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி தீம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ படங்கள் எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்ல வரல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் விரல்ல எண்ணற அளவுக்கு தான் இருக்கு படங்கள். அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல ஒரு 10 படம் கூட ரிலீஸ் ஆகிடும். 10 படத்தில் ஓடாத படம் கூட வந்துட்டு ஒரு 4 படம் இருந்தால் அந்த ஓடாத படத்தில் கூட சக்ஸஸ் இல்லாத
படத்தில் கூட ஏதோ ஒன்று கன்வே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கதை நம்மளுக்கு பிடிக்கும், ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இனி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸில் எப்படி இருக்கும் அதனுடைய இம்பேக்ட்? ஆமாம். ஸோ நான் நினைப்பேன் சில நேரத்தில் இப்போ வராமல் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் வந்தால் நல்லா இருந்திருக்குமே. பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிறது ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் கொடுத்துச்சு. அதனால தான் அந்த நேரத்தில் கதாநாயகிகளும் நாயகர்களும் கிட்டத்தட்ட 40 வயசு 50 வயசு வந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோயினை நடித்து டியூட் சாங்ஸும் பாடிக்கிட்டு இருந்தாங்க. பிகாஸ் எல்லாமே கவர் ஆகிடும் பிளாக் அண்ட் ஒயிட்ல. திரும்பவும் அந்த காலம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு இருக்கிற அந்த லைஃப் இட்ஸ் யூனிக். ஆல்சோ சிம்பிளிசிட்டின்னு சொல்லலாம். எல்லாமே இருக்கு அதில். பிளாக் அண்ட் ஒயிட்டில் நிறைய மனித உணர்வுகளுக்கு நிறைய ஒரு சொல்ல வேண்டிய அவ்வளோ விஷயமும் அதுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் மாதிரி. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ங்கிறதுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் மாதிரி அதுக்கு ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா? பல படங்கள் அது நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட்னாலேயே அது அத்தனையுமே நம்ம மனசில் நின்றுடுச்சு. இப்போ ஒரு பேத்தட்டிக்காக ஒரு விஷயம் நடக்குது, அது நான் சொல்லியே ஆகணும். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் பண்ண படங்கள், 30 வருடங்களுக்கு பண்ணால படங்கள், அது எல்லாமே சரியாக வைக்காமல், சரியாக பாதுகாக்கப்படாமல் அந்த பிரிண்ட் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் எவ்வளவோ சில மாஸ்டர்ஸ் ரொம்ப பேத்தட்டிக்காக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க இறந்து போகிற நேரத்தில் ஐயோ எங்கள் படம் இப்படி ஆயிடுச்சே, இதை எப்படி கொண்டு வரதுன்னு ஜஸ்ட் யூடியூப்பில் பார்க்கறது முக்கியம் இல்லையே. ஆமாம். ஒரு படம் ஒரு செல்ஃபோனில் பார்க்கறது முக்கியம் இல்லையே. அந்த பிரம்மாண்டமான தியேட்டர்ஸில் பார்க்கணும் இல்லையா? அதுதானே முக்கியம். அது நடக்காமல் போகுது. ஸோ எனக்கு எல்லா ஓல்ட் ஃபிலிம்ஸும், அது ஒரு லாங்குவேஜ் இல்லை, எல்லா லாங்குவேஜ்லேயும். இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நவ்ரங்ங்கிற படத்தில், சாந்தாராம் அவர்களுடைய நவ்ரங்ங்கிற படத்தில் எந்த பாட்டு எந்த நேரத்தில் எந்த இடத்துல வருதுன்னு என்னால் சொல்லிட முடியும். ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு நான் ஓல்டு சினிமாவை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பிடிச்ச ஹீரோ ஹீரோயின்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி சொல்லாமல் யாரும் இருக்க முடியாது. ஆமாம். ஹாலிவுட்டில் இருக்கிற பல நடிகர்கள் இந்த நடிகரை ஒரு தடவை பார்த்துட்டு போகணும்னு நினச்சிட்டு பார்த்துட்டு போனாங்க. அதே மாதிரி தான் நடிகர் திலகம் பற்றி, சாவித்திரி அம்மாவை பற்றி பேசாதவங்களே இல்லை, இருக்க முடியாது. அவங்க 2 பேருமே ஒரு பெரிய சரித்திரத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் தான் எவ்வளவோ நல்ல ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கூட எவ்வளவோ பேர் இருக்காங்க. இப்போ ஜமுனா அம்மா, பானுமதி அம்மா, அஞ்சலி தேவி அம்மா, அதுக்கப்புறம் அப்படி ஷவுகர் ஜானகி அம்மா, கேஆர் விஜய் அம்மா, ராஜஸ்ரீ அம்மா, அவங்கெல்லாம் ஒரு கிளாமர் ஆக்டர் அவங்க. ஸோ வைஜெயந்தி மாலா, பத்மினி அம்மா, இப்படி பல பேர் இருக்காங்க. அப்புறமா என்னுடைய ஆல் டைம் ஃபேவரைட் ஆக்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா, ஒருத்தங்க கன்னடத்தில் கல்பனா அம்மா, தெலுங்குலேயும் தமிழ்லேயும் வாணிஸ்ரீ அம்மா. கல்பனா அம்மா பற்றி என்னால் பக்கமாக பேச முடியும். கல்பனா அம்மாவோடைய பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் அந்த ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸை நான் இது வரைக்கும் எந்த சினிமாவிலையும் நான் பார்க்கல. எவ்வளவோ அழகான ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, அற்புதமான பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு தடவை ஷரபஞ்சராவை நீங்கள் ஒரு தடவை கண்ணுக்கு முன்னால் அந்த சினிமாவை கொண்டு நிறுத்தி பாருங்கள். அந்த பெர்ஃபார்மன்ஸை கற்பனைக்கே எட்டாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது. அந்த படம் நான் ஒரு 100 தடவை ரீச் பண்ணிகிட்ருப்பேன், 100 தடவை பார்த்துட்டேன். வாழ்க்கையில் அந்த பெர்ஃபார்மன்ஸை என்னால்
நினைக்க முடியாது, நினச்சாலே கண்ணில் தண்ணி வரும். அந்த நேரத்திலேயே அவங்க அந்த அந்த ரோலுக்குள்ளேயே ஒரு பல டைமென்ஷன்ஸ் இருக்கும். அது புட்டண்ணா கனகாள் அவர்களுடைய பெஸ்ட் அண்ட் தி பெஸ்ட். அவருடைய எல்லா படங்களும் பெஸ்ட்டு தான். இது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு படம் கூட அவர் பண்ணல. அப்படி ஒரு சினிமாவை நம்மளுக்கு விட்டு வச்சுட்டு போனார் புட்டண்ணா கனகாள் அவர்கள். அதில் இவங்க ரங்கநாயகி எல்லாம் வந்துட்டு ரிமார்க்கபிள் ஃபிலிம்ஸ். அது பாரதி அம்மா நடித்தது. ஆனால் எனக்கு இது வரைக்கும் இன்னும் கூட எனக்கு கல்பனா அம்மா அவர்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸு எனக்கு என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய கொஷன் மார்க். அதை பற்றி வர்ணிக்க முடியாது. யூ கான்ட் டிஸ்கிரைப் தட் பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர்மா. அம்மா, நீங்கள் ரொம்ப ரசிக்கிற மியூசிக் ஜானர் அப்புறம் மியூசிக் டிரெக்டர் யார்? நான் ஒரு நாளில் ஒரு 5லேருந்து 6-7 மணி நேரம் நான் கேட்குறது மியூசிக் தான். ஓ வாவ். மியூசிக்கோட தான் வாழ்க்கை. மியூசிக் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. என்னால் தைரியமாக சொல்ல முடியும். எப்பேற்பட்டவங்களுக்கும் மியூசிக் இல்லாமல் இனி வாழ்க்கையே இல்லை. அப்படி எனக்கு மியூசிக் பிடிக்காதுன்னு யாராவது சொன்னால் தே மஸ்ட் பி த மோஸ்ட் இன்சென்சிபிள் பீப்புள்னு நான் சொல்லுவேன். ஸோ மியூசிக்குன்னு பார்த்தா எனக்கு தேவதாஸில் இருந்து ஆரம்பித்த மியூசிக் டைரக்டர்ஸில் இருந்து இப்போ வரைக்கும் எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நௌஷாத்தில் இருந்து ஆரம்பித்து ரவீந்திர ஜெயின் அவர்கள், நௌஷாத், மதன் மோகன், ஆர்டி பர்மன், எஸ்டி பர்மன், சங்கர் ஜெயகிஷன், ராஜன் நாகேந்திரா அவர்கள், நம்ம இளையராஜா அவர்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இப்படி மியூசிக்கை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு ஐ லவ் போத் கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி கூட. எனக்கு ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெஸ்டர்ன் சைடு பெருசாக எனக்கு அதில் பரிச்சயமும் இல்லை, அதுக்கு நான் போகிறதில்ல. பட் இந்த கிளாசிக்கல் எங்கிறது, மெலோடிங்கிறது அது அது ஆல் டைம். இன்னும் கூட சும்மா சொல்லக்கூடாது, மெலோடி இன்னும் கூட போய்கிட்டுருக்கு. ஸோ நான் ஃபாலோ பண்ணாத மியூசிக்கே இல்லை. கசல்ஸில் இருந்து எல்லாமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் நடிக்கலைன்னு வருத்தப்பட்டது எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய பாடலில் ஒன்றுத்தில் கூட நான் நடிக்கலை. அது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன்னா அப்போத்துக்கு நான் சினிமா புதுசாக வந்துக்கிட்டு இருந்த நேரம் அது. நான் நடித்த பெரும்பாலான படங்களுக்கு இளையராஜா அவர்கள் தான். ஸோ மியூசிக் இஸ் எவ்ரிதிங் டு மீ. ஐ வில் லிசன் டு எவ்ரிதிங். அதனால் இவங்க தான் சொல்ல முடியாது. அண்ட் இதில் எனக்கு நிறைய வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா, வி லாஸ்ட் எஸ்பிபி. அது ஒரு பெரிய இழப்பு. எஸ்பிபி அவர்களுடைய அவர் எந்த லாங்குவேஜில் பாடினாலும் அந்த வார்த்தைகள் நம்ம சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். அந்த வார்த்தைகளினுடைய உச்சரிப்பு யாருக்குமே இல்லை. நான் ரொம்ப என்ன ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி நீங்கள் நடத்திக்கிட்டு ரொம்ப அழகாக என்னை நானே எதிர்பார்க்காத கேள்விகள் நீங்கள் கேட்குறப்ப நான் உண்மையை பேசணும். பி. சுசீலா அம்மானுடைய உச்சரிப்பு இது வரைக்கும் கூட பல கவிஞர்கள் எல்லாருமே அந்த அம்மாவோடைய, பி. சுசீலா அம்மாவோடைய பாடல்கள் தான் இன்னும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் அதை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ எஸ்பிபி அவர்களுடைய, அதாவது என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத மரணங்கள் அப்படின்னு சொன்னால் அதில் 2 மரணம். என்னால் இது உண்மையா இன்னும் கூட எனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்குற மரணம் எதுன்னா, ஒன்று எஸ்பிபி சார். அது என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு.
அண்ட் ஐ எம் ஆல் டைம் ஃபேவரைட் டு கேஜே ஜேசுதாஸ் சார். கேஜே ஜேசுதாஸ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜானகி அம்மா, சித்ரா, இவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க இல்லாமல் நம்ம இல்லையே. இப்போ ஒரு சினிமா நம்மளுக்கு பிடித்தான் பார்க்கலாம், நம்ம சினிமாவே நம்ம வந்துட்டு பார்க்க முடியாது சில நேரத்தில். ஆமாம், ரிலீஸ் ஆச்சுல்ல, பார்க்கணும்னு நினச்சேன், பார்க்கவே முடியலன்னு. ஆனால் மியூசிக் அப்படி இல்லை. எந்த ஓரத்தில் போனாலும் ஏதோ ஒரு பாடல் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்றோம், நம்ம வர்றோம், நம்ம நடக்கிறோம், நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம கண்ணாடியில் பார்த்துக்குறோங்கிற மாதிரி நம்ம மியூசிக் கேட்குறோமேங்கிறது ஆயிடுச்சு. ஸோ எவ்வளவோ குறைகள் இருக்குது. எத்தனையோ பேர் நம்மளை விட்டுட்டு போகிறாங்க. பட் அவங்க மியூசிக் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, எப்பவும் இருக்கும், எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பாடுவீங்களாம்மா? இல்லை. ஆமாம், இன்னொன்று மரணத்தை பற்றி நீங்கள் சொல்லணும். எஸ், என்னை தூக்கி வாரி போட்டுட்ட இன்னொரு மரணம் என்னன்னா ஸ்ரீதேவி அவர்கள். ஸ்ரீதேவி அவர்களுடைய, ஏன்னா கரெக்டாக நாங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றப்போ தான் அவங்க வந்துட்டு ஜொலிச்சுக்கிட்டு இருந்த நேரம். அவங்கள பார்த்து தான் மூக்குத்தி எல்லாம் வைக்கணும், அவங்கள பார்த்து தான் ட்ரெஸ் எல்லாம் இப்படி பண்ணணும்னு தோணும். அது பண்ணுறோமோ இல்லையோ, அது எல்லாருக்குமே அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. அவங்க மறைவு வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு மறைவு. அது இன்னும் என்னால் நம்ப முடியல. இன்னும் அவங்க அப்படி ஏஞ்சலாகவே இருக்காங்க. அது என்ன பாதிச்சிருச்சு ரொம்ப. ஆமாம், வெரி அன்ஃபார்ச்சுனேட், வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஆமாம், இதுக்கப்புறம் நீங்கள் த வெரி ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப் டு டூ இஸ் டு பி அ ஜூரி ஃபார் அமேசிங் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். அண்ட் நீங்கள் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஜூரியாக இருக்கீங்க, நிறைய படங்கள் பார்த்துருக்கேங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமா? அது ஆமாம், நேஷ்னல் அவார்ட் கமிட்டியில் நான் போயிருந்தேன், 2-3 தடவையும் போயிருந்தேன். ஒரு 300-400, அதாவது அதுவே ஒரு பேக்கேஜ் மாதிரி தான். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்கும் பேக்கேஜும். ஒரு 300 படம், பிடித்தாலும் பார்க்கணும், பிடிக்கலைன்னாலும் பார்க்கணும், போர் அடித்தாலும் பார்க்கணும். நம்மளுக்குள்ள ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் ஒரு எவர்ஷனும் வந்தால் கூட பார்த்தே ஆகணும். ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது அதில். ஸோ அப்படி ஒரு 300 படங்கள் ஒரே தடவை பார்த்துட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? வெவ்வேறு மொழிகளில் இருந்து வரும். அதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு படங்கள் வருது அப்படின்னு சொன்னால் மராட்டியில் இருந்து நிறைய படங்கள் வரும். ஆனால் அதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா, 300-400 படங்களில் வந்து ஒரு 350 படங்கள் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியாது. 50 படங்கள் நல்லா இருக்கும். சுற்றி 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 அந்த 50 படங்களுக்குள்ளேயோ 60 படங்களுக்குள்ளேயோ சில நேரத்தில் 70 படங்களுக்குள்ளேயோ தான் நம்ம வந்துட்டு தி பெஸ்ட் எது அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். அது ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் தான் அது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா அந்த 50 படங்களில் யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தோணும் மனசுக்கு, சில பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்குறப்ப தான் தோணும், இன்னும் ஒன்றுமே பண்ணலையே நம்ம, ஒன்றுமே பண்ணலையேன்னு தோணும். ஓ, இன்னும் இவ்வளவு இருக்கா அப்படின்னு தோணும். ஓ, இன்னும் இப்படி கூட இதை செய்யலாமா அப்படின்னு தோணும். அது சைலண்ட்டாக நடக்கிற ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அதாவது நான் அப்படி எடுத்துக்கிறேன். எனக்கு கொடுத்த அந்த ஒரு அந்தஸ்தையும் அந்த ஜூரி மெம்பர்ங்கிற அந்த ஒரு இதையும் அதை நான் ஒரு திமிராவும் கர்வமாகவும் நான் எடுத்துக்கிறது இல்லை. அது இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். அதில் நம்ம எவ்வளவோ கற்றுக்கலாம். எது கற்றுக்கக்கூடாதுங்கிறது கூட அதில் கற்றுக்கலாம். இப்படி நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு அது ரெண்டுமே கற்றுக்கலாம். இதில் எனக்கு சமீபத்தில் நடக்கிற ஒரு சின்ன வேதனை இருக்குது, ரொம்ப வருத்தம் இருக்குது. அதாவது
அதுக்கு முன்னால் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு நேஷ்னல் அவார்ட்ஸில் வந்து 80% ஆஃப் நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து பேரலல் சினிமாவுக்கு, அதாவது வயா மீடியா சினிமாவுக்கு, இந்த மாதிரி நல்ல சில படங்களுக்கு போகும். 20% தான் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை பற்றி அதில் வர்ற ஒரு பெஸ்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நான் போல்டாக சொல்லியே ஆகணும், இப்போ அப்படி நடக்கிறதில்ல. இப்போ அந்த முக்கியத்துவம் இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு வீடு மாதிரி ஒரு படத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு எவ்வளவோ, இப்போ ஒரு பேரலல் சினிமா எடுக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும் பட்ஜெட்டு? நானே எவ்வளவோ படங்களுக்கு வந்துட்டு சும்மா செஞ்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அட்வான்ஸோடு சரி, அதுக்கப்புறம் அவங்க கொடுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு, ஆனால் என்ன, அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணமும் ஒரு நல்ல நோக்கமும் இருக்குது, ஒரு நல்ல சினிமாவை பண்ணணும்ங்கிறது. ஸோ அந்த ஒரு உணர்வுக்கு நம்ம சரண்டர் ஆகணும். சரி, படம் வரட்டும், படம் நல்லா வரட்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஸோ ஒரு பேரலல் சினிமா எடுக்கிறவனுடைய அந்த கஷ்டமும் அந்த பெயினும் அது எல்லாமே வந்து வார்த்தைகளில் சொல்கிறதில்ல. ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிகக்னிஷன் வந்து இது மட்டும்தான். இந்த நேஷ்னல் அவார்டுங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு போனஸ், அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரிகக்னிஷன், அவங்கள வேற ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு விஷயம். அது அவங்களுக்கு கிடைக்காம ஒரு கமர்ஷியல் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை நான் தப்புன்னு சொல்லலை, கமர்ஷியல் சினிமாவை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு படங்கள் நல்லா ஓடுது, அட்லீஸ்ட் தியேட்டரில் சக்ஸஸ் இருக்குது, சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. அவங்களால எப்படி வேணும்னாலும் எக்ஸிஸ்ட் பண்ண முடியும், சர்வைவ் பண்ண முடியும். ஆனால் ஒரு சினிமா லவருக்கு, ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவ்வளோதான். தியேட்டர்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க நல்ல சினிமாவுக்கு, அன்டில் நல்ல சினிமா வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆனால் தவிர. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் நல்ல சினிமாவுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கணும் இல்லையா? அதில் எனக்கு சில வருத்தங்கள் இருக்குது. ஸோ ஒன்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், ஒரு பெரிய கோல்டன் பீரியடுங்கிறது முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேரலல் சினிமாவுக்கு. அந்த பேரலல் சினிமா பண்ண பல டைரக்டர்ஸ் வந்து கடைசி நிமிஷம், நாளைக்கு இனி எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, முடிஞ்சு போக போகுது எங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி அவங்க படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ சத்யஜித் ரே அவர்களுக்கு வந்துட்டு வெளியில் வந்து ஆம்புலன்ஸை வச்சு தான் உள்ள அவர் வந்துட்டு லாஸ்ட் ஃபிலிம் பண்ணார். ஸோ இன்னும் அந்த பேரலல் சினிமா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அந்த அவங்க கடைசி காலங்கள் வந்து அந்த பெயினோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த ஜெனரேஷன் உருவாகிருக்கு, சில படங்கள் கொண்டு வர்றாங்க, ஆனால் அது இன்னும் பத்தாது. இன்னைக்கு சப்போர்ட் பத்தாது. இன்னும் வந்து நம்ம என்ன நீங்கள் கேட்டதுமே உங்களுக்கு பிடித்த சினிமா அப்படின்னதுமே நான் தேவதாஸ்ன்னு சொன்னேன், நான் பாசமலர்னு சொன்னேன், தங்கப்பதக்கம்னு சொன்னேன். ஸோ இப்படிப்பட்ட படங்களை நான் சொல்கிறப்ப இப்போ பண்ணுற படங்களை பற்றி கூட அப்படி தானே பேசணும் நம்ம. கரெக்டாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஓடின ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மை பற்றி டக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கும் ஞாபகம் இருக்காது, உங்களுக்கும் ஞாபகம் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு ஷரபஞ்சரா ஞாபகம் இருக்குது. ஆமாம், டக்குன்னு சொல்லுங்கள், 5 வருஷத்துக்கு முன்னால் நம்ம மைண்டுக்குள்ளே வரமாட்டேங்குது. ஸோ அந்த வெறுமை ஜாஸ்தி ஆக ஆரம்பித்ததுமே நான் கொஞ்சம் ஜூரிக்கு போகிறதே கொஞ்சம் நான் நிறுத்திக்கிட்டேன். இப்போ ஒரு நல்ல அற்புதமான ஒரு படம் வருது, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு வந்துட்டு இங்கே கிடைக்க வேண்டியது கிடைக்க மாட்டேங்கிறது எங்கிறதுல எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், 3ஆம் பிறை வந்து கமர்ஷியல் படம் தான், ஆனால் அது ஒரு காவியம் இல்லையா? நாயகன் வந்து கமர்ஷியல் படம் தான், அது ஒரு காவியம் இல்லையா? நான் சொல்கிறது அந்த மாதிரி படங்கள் வந்து அந்த மாதிரி படங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைச்சா நம்ம யாரும் பேச போகிறதில்ல.
அதை சொல்ல வந்தேன் நான். இட்ஸ் பெயின்ஃபுல். நிறைய நீங்களே சொல்லணும் இந்த விஷயத்தை பற்றி, பிகாஸ் யூ ஆர் இன் தட் பொசிஷன். ஆமாம், பொசிஷன் இருக்கோ இல்லையோ கூட இல்லை அனன்யா, இது வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நிறைய பெயின் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்காக ஒருத்தங்க வர்றப்ப வந்து இது எப்படி பண்ணுறது, எப்படி கொண்டு போகிறது, எப்படி சேர்க்கறது எங்கிறதுலையே அவங்களுடைய பாதி எனர்ஜி வேஸ்ட் ஆகிறப்ப மேக்கிங்கில் இனி எங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்கும்? இட்ஸ் பேத்தட்டிக். திரும்பவும் ஒரு நல்ல வேற ஒரு சினிமா வர ஆரம்பித்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கோல்டன் பீரியட், அந்த கோல்டன் பீரியட் வருது. ஆனால் வந்துட்டு 100% தான் வருது, 5%. தட் இஸ் நாட் எனஃப். சினிமா எங்கிறது அப்படி இல்லையே. சி பாலுமகேந்திரா சார் இஸ் நாட் அலைவ். என்ன இப்போ இந்த மாதிரி ஆட்கள் இல்லை. ஆனால் அவங்க சினிமா இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் நிறைய பெயின்ங்கிறது வேறு மாதிரி இருக்கணும். ஒரு உறவில் பெயின் கொண்டு வரணும், பாலச்சந்தர் சார் படங்கள் மாதிரி. அம்மா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் பிரேக் டவுன் ஆனது, அழுந்தது, அந்த மொமெண்ட் ஷேர் பண்ண முடியுமா? எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னுடைய குரு பாலுமகேந்திரா அவர்கள். ஐ ஹாவ் சம்படி எல்ஸ் ஆல்சோ இன் மை ஹார்ட், இன் மை மைண்ட். அவர் மிஸ்டர் ஷாஜி என் கருண். ஷாஜி என் கருண் அவர்கள் வந்துட்டு மலையாளத்தில் பேரலல் சினிமாவை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போனவர். அவரோட ஃபஸ்ட்டு அவரே சினிமாட்டோகிராஃபர் தான். எல்லா இம்பார்ட்டண்ட் ஆக்டர்ஸோட எல்லா இம்பார்ட்டண்ட் ஃபிலிம்ஸும் அவர் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கார் மலையாளத்தில். அதுக்கப்புறம் அவருடைய ரொம்ப முக்கியமான படம்னு பார்த்தா மோகன்லால் அவர்கள் நடித்த படம். அது மோகன்லால் அவர்களுக்கு 2nd நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்த படம் வானப்பிரஸ்தம். அந்த படம் இயக்கியவர். அவர் வந்து எனக்கு இன்னொரு குருன்னு சொல்லலாம், இன்னொரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், எங்களுடைய குடும்பத்தில் இன்னொரு பிரதர்னு சொல்லலாம். இப்படி அவருடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு நிறைய இருக்குது, என் குடும்பத்துக்கும் எனக்கும். அண்ட் எல்லா காலகட்டத்திலையும் அவர் வந்து சினிமாவை ப்ரமோட் பண்ணது மறக்கவே முடியாது. இப்போ அனன்யா வந்துட்டு அவர் ரொம்ப பெரிய ஹைட்ஸில் இருந்தவர். அவர்கிட்ட அனன்யா வந்து ஏதாவது கேள்வி கேட்டால் 1/2 மணி நேரம் நிற்க வச்சு இதுதான்னு பதில் சொல்லுவார். ஸோ எவ்வளவோ சினிமாவை கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய இழப்பு, அவர் இறந்துட்டார். எனக்கு பாலுமகேந்திரா அவர்களுடைய இழப்பும் ஷாஜி அண்ணா அவர்களுடைய இழப்பும் எனக்கு வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு. இப்போ அந்த 2 டெத்தும் எனக்கு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஐ எம் கோயிங் த்ரூ தட். அதோடு தான் நான் இப்போ சமீப காலத்தில் அதோடு தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன், அதோடு தான் நான் போய்கிட்டு இருக்கேன், அதோடு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ சினிமாவை தவிர வேறு வாழ்க்கை இல்லை இவங்களுக்கு எல்லாருக்குமே. அண்டு வியாபாரம் எங்கிறது கூட அவங்களுக்கு அடுத்த பட்சம்தான். சினிமா தான் முதல் ப்ரையாரிட்டி. அதனால தான் அந்த சினிமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ அந்த 2 விஷயங்களில் இருந்து நான் வெளியில் வரல, இனி வெளியில் வருவேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. ஐ லாஸ்ட் தெம், பட் தே ஆர் லிவிங் இன் சம் ஃபார்ம். அம்மா, இப்போ வர அஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு, ஆக்ட்ரஸஸ்க்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணுமா? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும், டேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை. அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்க வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோடு தான் வர்றாங்க, நல்லாவே நடிக்கிறாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இது எப்படி எடுத்துக்கும்னு தெரியாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்னா, அனன்யா, இப்போ நம்ம இந்த இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எனக்கு என் செல்ஃபோன் ரிங் ஆச்சா உங்களுக்கு? இல்லை, என் செல்ஃபோன் வந்துட்டு ஆனில் தான் இருக்குது. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ட்ரக்ஸ், ஸ்மோக் அண்ட் செல்ஃபோன் இது பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க நிறைய பேர். இது ஒரு 75
சதவீதம் இது போய்கிட்டு இருக்கு. இப்படி நடிங்க அப்படி நடிங்கன்னு சொல்கிற ஒரு நிலையில் நம்மளும் இல்லை, சொன்னாலும் எடுத்துக்கிற நிலைமையில் அவங்களும் இல்லை. இந்த ஜெனரேஷனுக்கு அதுக்கு தேவையில்லை. ஒரு டைரக்டரே சொன்னால் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க, அது தேவையே இல்லை. ஆனால் இந்த 3 விஷயங்கள் உலகத்தையே அழிச்சிக்கிட்டு இருக்கு. சினிமாவுக்குள்ள இது ரொம்ப வந்துச்சு, பெண்களுக்குள்ளேயும் ஆண்களுக்குள்ளேயும். இது ஒன்று கண்டிப்பாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். இது வந்தாலே அவங்க லைஃப்பும் நல்லா இருக்கும், கெரியரும் நல்லா இருக்கும். அம்மா, how can you be so beautiful? அப்பவும் இப்பயும் you look like a goddess. பட்டு புடவை போட்டு பூ போட்டு, how can you be so gracious? And உங்களோட வார்த்தைகள், உங்களோட தாட்ஸ் எல்லாமே, இட்ஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர், வெரி டிரான்ஸ்பரண்ட், வெரி ஆனஸ்ட் நீங்கள். அண்ட் அது உங்கள் முகத்தில் தெரியும். we can say the personality reflects on our face அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். அதாவது நீங்கள் உங்கள் கொஷன்லேயே வந்து ஆன்சர் இருக்குது. த பர்சனாலிட்டி ரிஃப்ளெக்ட்ஸுங்கிறது, அந்த பர்சனாலிட்டி, அந்த இன்னர், அந்த ஹார்ட் எல்லாமே வந்துட்டு உண்மையை பேசி உண்மையாக இருந்தால் போதும். எல்லா இடத்துலையும் அந்த உண்மை மட்டும்தானே, அந்த ஆனஸ்டி தானே. ஆனஸ்டி இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு நான் நம்புகிறேன். இனி லுக்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஐ ஹாவ் எ very serious opinion about it. I never allow any chemical to touch my face. நம்ம ஆர்டிஸ்ட் தான், ஏதோ ஒரு ஐப்ரோ பண்ணுவோம், அது பண்ணுவோம், ஏதோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் லுக்ஸுக்காக சில பேர் சொல்லுவாங்க, ஒரு 10 வயசு குறைஞ்சிடும், நீங்கள் அதை செஞ்சால் நல்லாயிருக்கும், நீங்கள் இது செஞ்சால் நல்லாயிருக்கும். நோ, ஐ டோன்ட் அக்ரி. பிகாஸ் ஏஜுங்கிறது எப்போவுமே கிரேஸ்ஃபுல்லாக நடக்கணும். என்ன வயசு தெரியறோமோ அதுவே தெரியட்டும். அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சால் இட்ஸ் ஆல் காட்ஸ் வில், காட்ஸ் கிஃப்ட். அது கடவுளுடைய முடிவு. நம்மளுடைய ஹேபிட்ஸு, நம்மளுடைய வே ஆஃப் அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப் அண்ட் ப்ளஸ் அவர் ஹெல்த் ஆல்சோ. ஐ பிலீவ் இன் த ஒரிஜினாலிட்டி. அந்த ஒரிஜினலாக இருக்கிற இட்ஸ் ஆல் டெம்ப்ரரி. ஏதாவது பண்ணிக்கிட்டு வந்தால் இட்ஸ் டெம்ப்ரரி. இஃப் யூ ஏஜ் வித் கிரேஸ், ஐ பிலீவ் இன் தட். அதுதான் நம்மளை வந்துட்டு ரொம்ப பியூராக கொண்டு வந்து அது நிறுத்தும். ஒரு லிப்ஸ்டிக் போடுறதுல தப்பில்லை, ஒரு பூ போடுறதுல தப்பில்லை. ஆல்வேஸ் யூ ஷுட் கம் ப்ரெசன்டபிள், அது தப்பில்லை. பட் அதையும் மீறி முகத்துக்குள்ள ஐ டோன்ட் பிலீவ் இன் சர்ஜரிஸ், ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆர்டிஃபிஷியல் ட்ரீட்மெண்ட். தட் இஸ் கீப்பிங் மீ வெல்னு நான் நினைக்கிறேன். வெரி பியூட்டிஃபுல்மா. இந்த சிச்சுவேஷனில், இந்த காலகட்டத்தில் இட் இஸ் வெரி ரேர் டு சமன் டெல் ஆல் திஸ். ஐ நோ, தட்ஸ் வை ஐ செட் திஸ். ஏன்னா அதில் வந்து நிறைய பேரோட கெரியர் வந்து பாதிக்கப்படுது. ஆமாம், அது இட்ஸ் ஆல் டெம்ப்ரரி. தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல் அபவுட் திஸ். லெட் மீ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி. என்ன பண்ணாலும் வந்து நம்ம வயசு என்னமோ அதுதான் தெரியும், அதுதான் தெரியணும். ஐ எம் ஹாப்பி யூ ஹேவ் ஆஸ்க்ட் மீ திஸ் கொஸ்டின். We all need to know about this, ma. I love you are this. such an inspiration. Thank you. Icon mari. Thank you. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை ரொம்ப ஆனஸ்டாக சொன்னீங்க. யூ ஷோட் அஸ் த ரெஸ்பான்சிபிள் வே ஆஃப் பீயிங். அண்ட் உங்களுடைய எல்லா தாட்ஸும் சினிமா அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தும் நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்.
நான் என்னுடைய பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ எம் டெல்லிங் திஸ் டு யூ. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த ஜேர்னி வித் அனன்யா ஸ்வான் ஸ்டுடியோஸுக்கு நான் ரொம்ப நான் தான் நன்றி சொல்லணும். எதுக்குன்னா, ரொம்ப இது வரைக்கும் அழகான கேள்விகளை நான் என்னுடைய ஒரு கெரியர்லேயே இந்த ஒரு 25 வருஷமாக நான் பேசாத சில விஷயங்களை நீங்கள் பேச வச்சுருக்கீங்க. நான் பகிர்ந்துக்காத சில விஷயங்களை பகிர்ந்துக்க வச்சுருக்கீங்க. என் மனசில் ஏதாவது இருந்தால் இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நான் கொஞ்சம் பேசலாமே நினச்ச விஷயங்களை பேச வச்சுருக்கீங்க. ஏன்னா நான் இன்டர்வியூஸே கொடுக்கறதில்ல யாருக்கும் பெருசாக, அது உங்களுக்கே தெரியும். இது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு கூட சொல்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா நான் பேசினா அது வேறு மாதிரி இருக்கும், போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தில். ஆனால் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எனக்கு இது ஒரு சினிமாவை பற்றி மட்டும்தான் இல்லை, இந்த ப்ரோக்ராமில் ஒரு நல்ல சோஷியல் அவேர்னஸோடு பண்ணிங்க. எனக்கு என்னுடைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். வெரி ஸ்வீட் ஆஃப் யூ, வெரி நைஸ் ஆஃப் யூ அனன்யா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் ஸ்வான் ஸ்டுடியோ அண்ட் my very best wishes for your journey. Thank you. Thank you, Ma. Thank you. Thank you.